இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 5 to 10 இயர்ஸ்க்கு அவங்க ஸ்கில் செட் எப்படி டெவலப் பண்ணணும், எதில் ஃபோக்கஸ் பண்ண அவங்க ஸ்கில் செட் டெவலப் பண்ண? ஏன்னா இப்போ நம்ம டெக்னாலஜி கூட வி ஷுட் ட்ராவல் வெரி க்ளோஸ்லி. ஏன்னா நம்ம அதில் இன்னொன்று நம்ம இந்தியன் மென்டாலிட்டி எப்படின்னா, இன்றைக்கி ஏதோ ஒரு கம்பெனியில் போய் நம்ம வேலை செய்யணுங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே நம்ம போயிட்டுருப்போம். அது இல்லாமல் நம்மளும் எப்படி ஒரு ஆண்டர்ப்ரெனராக வருது. பட் அட் த சேம் டைம் நம்ம அதுக்காக ஆண்டர்ப்ரெனர் வரவங்களுக்கு இருக்க வேலையை விட்டுட்டு நம்ம போய் பண்ண முடியும். ஸோ பேலன்ஸ்டாக தான் நம்ம அவரோட அந்த இனோவேட்டிவ் க்ரியேட்டிவ் மைண்ட் செட்டை நம்ம விடாமல் அதை நம்ம கூட ட்ராவல் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வேணுங்கிற விஷயத்தையும் நம்ம பண்ணுற வேலையும் விடாமல் நம்ம இனோவேட்டிவான விஷயத்தையும் நம்ம கூட அதை ட்ராவல் பண்ணணும். ஏன்னா நம்ம ஒரு ஆண்டர்ப்ரெனராக நம்ம வரணும். நம்மளுக்குன்னு சில ஓன் ப்ராடக்ட்ஸ் இருக்கணும். ஏன்னா என்ன எம்ப்ளாயினா நம்மளுக்குன்னு ஒரு விஷயத்தை நம்ம நாட்டுக்காகவும் பெருசாக பிரயோஜனம் இருக்காது, நம்ம இண்டிவிஜுவலுக்காகவும் பெருசாக பிரயோஜனம் இருக்காது. பட் இதெல்லாம் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டைம் எடுக்கும். ஒரு பீரியட் ஆஃப் டைம் நம்ம கண்டிப்பாக நம்ம இன்ஹவுஸ்லேயே இப்போ ஜோஹோ ஒரு பெரிய குட் எக்ஸாம்பிள். நம்ம ஓன் ப்ராடக்ட்ஸை நம்மளே டெக்னாலஜி மூலிமா ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம டெக்னாலஜி கூட ரிலேட் பண்ணுவோம். உங்கள் கொஸ்டினுக்கு எதுனா நம்ம லெட் இட் பி இ-காமர்ஸாக இருக்கட்டும். நம்மக்கிட்ட இன்றைக்கி நம்மளால் ஒரு பொருள் இங்கே தயாரிக்க முடியுதுன்னா நம்ம இங்கேருந்து குளோபலாக விற்கணும். அதுதான் நம்மளோட விஷனாக இருக்கணும். பட் நம்ம அந்த டெக்னாலஜி அடாப்ட் பண்ணாதனால நம்ம குண்டுச்சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிகிட்டு இருக்கோம். அதான் மெயின் ப்ராப்ளம் வந்து. தேங்க்யூ சார். இந்தியாவில் பல ஸ்டேட் இருந்தும் நீங்கள் எதுக்கு சார் பர்டிகுலராக பாண்டிச்சேரியை மட்டும் சூஸ் பண்ணி இது பண்ணி? ஏன்னா பாண்டிச்சேரி வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி டூரிசம் எக்கானமி இருக்குது. இன்னொன்று ஒரு பெரிய ஸ்டேட்டில் போய் நீங்கள் ஒரு விஷயத்தை புதுசாக பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. இட் வில் டேக் இஸ் ஓன் டைம். பட் வேறஸ் சின்ன ஒரு யூனியன் டெரிட்டரிங்கிற போது நம்மளோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூர் மாதிரி நம்மளுக்கு அதான் நான் ரெஃபரன்ஸ் எடுத்தது சிங்கப்பூர், துபாய் அண்ட் ஹாங்காங். இந்த இடத்த ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதை விட நம்ம ஒரு பெரிய ஸ்டேட்டு இதே ஒரு யூபியை போய் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப எளிதானது இல்லை. ஸோ இதை வந்து நம்ம இம்மீடியட்டாக எனக்கு என்னென்னா இது ஒரு வேர்ல்டில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மாடல் சிட்டி இந்த வேர்ல்டாக பண்ணணும்னு தான் எனக்கு ஒரு ஆசை. ஸோ அது வந்து இந்த ஒரு சின்ன இடத்துல ஈஸியாக பண்ணிட முடியும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான்